Hi, my dear Bollywood peoples. Good morning in the world. உலக மக்களே வணக்கம். தினத்தந்தி செய்திகள் 28/1/2025. அப்படியே செய்திக்குள்ளே போயிடலாம். சென்னை ஜூலை 28. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு விரைந்து ஒப்புதல். கல்வி நிதியை நிபந்தனையின்றி வழங்க வேண்டும். பிரதமர் மோடியிடம் தமிழக அரசு கோரிக்கை மனு. செய்திதோ இங்கே இருக்குங்க. See this? ஓகேவா? கவர்மெண்ட் பார்த்தீங்களா? ஓகே, அப்படி போயிடலாம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல். நிதி உதவி அளிக்க வேண்டும். நிலுவையில் உள்ள கல்வி நிதியை நிபந்தனையின்றி உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட கோரிக்கை மனுவில் கோரப்பட்டு இருப்பதாவது: கல்வி நிதி. முதல் அமைச்சர் ஸ்டாலின் ஆஸ்பத்திரியில் இருந்ததால் தமிழக அரசின் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு மூலம் பிரதமர் மோடியிடம் தூத்துக்குடி விழாவில் கொடுத்தார். பிரதமரிடம் அளிக்கப்பட்ட அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: மத்திய அரசு சமக்கிர சிக்ஷா, ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, சமக்ர சிக்ஷா ஓகேவா திட்டத்தின் கீழ் தேவையான நிதியை வழங்காமல் இருப்பது லட்சக்கணக்கான மாணவிகளின் எதிர்காலத்தை பாதித்து வருகிறது. ஆமாம், 2024-25 நிதி ஆண்டுக்கான நிலுவையில் உள்ள ரூபாய் 2,151 கோடியே 59 லட்சம். மறுபடியும் அது சொல்கிற பாருங்க. 2024-25 நிதி ஆண்டுக்கான நிலுவையில் உள்ள ரூபாய் 2,151 கோடியே 59 லட்சம். ஆமாம், மத்திய அரசின் பங்கை உடனடியாக விடுவிக்க வேண்டும். 2025-26 ஆண்டுக்கான முதல் தவணை நிதியையும் விரைவாக வழங்கிட வேண்டும். பிஎம்ஜி அதான் நினைக்கிறேங்க, ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் சாரி. ஆமாம், பிஎம்ஜி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை நிபந்தனையாக்காமல் நிதியை விடுவிக்க வேண்டும். அது என்ன பாருங்க, மறுபடியும் பிஎம்ஜி புத்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை நிபந்தனை ஆக்காமல் நிதியை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் புதிய ரயில் திட்டங்கள். திண்டிவனம் செஞ்சு திருவண்ணாமலை, அதாவது 70 கிலோமீட்டர்ஸுங்க ரயில் பாதை. திண்டிவனம் டு செஞ்சு திருவண்ணாமலை 70 கிலோமீட்டர் ரயில் பாதை. ஈரோடு பழனி 91 கிலோமீட்டர் ரயில் பாதை. அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி 60 கிலோமீட்டர் ரயில் பாதை. அத்திப்பட்டு புத்தூர் 88 கிலோமீட்டர் ரயில் பாதை. மாமல்லபுரம் வழியாக சென்னை கடலூர் 180 கிலோமீட்டர் ரயில் பாதை ஆகிய திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓகேவா? இன்னொருத்தோட படிக்கட்டுமா? திண்டிவனம் செஞ்சு திருவண்ணாமலை 70 கிலோமீட்டர் ரயில் பாதை. ஈரோடு பயணி 91 கிலோமீட்டர் ரயில் பாதை. அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி 60 கிலோமீட்டர் ரயில் பாதை. அத்திப்பட்டு புத்தூர் 88 கிலோமீட்டர் ரயில் பாதை. மாமல்லபுரம் வழியாக சென்னை கடலூர் 180 கிலோமீட்டர் ரயில் பாதை ஆகிய திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 87 கிலோமீட்டர் நீளமுள்ள திருவனந்தபுரம் கன்னியாகுமரி இரட்டை பாதை பணியை துரிதப்படுத்திடவும். திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஓசூர் புதிய பாதைக்கு ஒப்புதல் அளித்திடவும். கோவை பல்லடம் கரூர் கோவை கோபிச்செட்டிப்பாளையம் பவானி சேலம் மதுரை மேலூர் துவரங்குறிச்சி விராலி மலை இனாம்குளத்தூர் மற்றும் மதுரை நகரை சுற்றி புறநகர் ரயில் ஆகிய திட்டங்களுக்கு வழிதட ஆய்வு மற்றும் விரிவான திட்ட அறிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சென்னையில் புறநகர் ரயில் சேவைகளை உச்ச நேரங்களில் இயக்க இடைவெளி நேரத்தை குறைத்திடவும்
அப்புறம் மின்சார ரயில் பெட்டிகளை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யவும், முக்கிய புறநகர் வழி தடமான தாம்பரம் செங்கல்பட்டு இடையேயான 4வது வழித்தடத்தை அனுமதித்து செயல்படுத்தவும், ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் ரயில் பாதை திட்டத்தை விரைவாக செயல்படுத்திடவும், விரைவான ஒப்புதல்கள் வழங்கி நிதி ஒதுக்கீடு செயல்பாட்டு நடவடிக்கைகளை விரைவுபடுத்திவிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கோவை மதுரை மெட்ரோ ரயில், கோவை மதுரை ஆகிய இரு நகரங்களின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கோவை மதுரை ரயில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கி, கோவை மெட்ரோ ரயில் திட்டம் 34.8 கிலோமீட்டருக்கு ரூபாய் 10,740 கோடியே 49 லட்சத்திலும், மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் 32 கிலோமீட்டருக்கு ரூபாய் 11,368 கோடியே 35 லட்சத்திலும் கட்டி முடிப்பதற்கான திட்ட மதிப்பீடு தயாரித்து உள்ளது. மெட்ரோ ரயில் கொள்கை 2017 படி மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் சம பங்களிப்பு அடிப்படையில் இரு திட்டங்களையும் இணைந்து செயல்படுத்துவதற்கான ஒப்புதலையும் நிதி உதவியையும் விரைந்து வழங்கிட ஆவண செய்ய வேண்டும். மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு. சமீப காலமாக இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும், அவர்களது படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இவ்வாறு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட மீன் பிடி படகுகளை விடுவிப்பது தொடர்பாக மத்திய அரசின் வெளியுறவுத்துறை மந்திரிக்கு முதலமைச்சர் பல முறை கடிதங்கள் எழுதியுள்ளார். தூதரக நடவடிக்கைகள் மூலம் பல முறை முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் இலங்கை அரசால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கிறது. இந்த சிக்கலான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி உபகரணங்களுடன் கூடிய படகுகளையும் விரைவில் விடுவிக்க முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். சேலத்தில் பாதுகாப்பு தொழில் பூங்கா 2018-19 ஆண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தியில் தன் நிறைவை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 2 பாதுகாப்பு தொழில்துறை பெரு வழிசாலைகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 1971 to 1975 காலகட்டத்தில் சேலம் உருக்காலை அமைக்கப்பட்டதற்காக 3973.08 மறுபடியும் பாருங்க எவ்வளோனாக்க 3973.08 ஏக்கர் நிலங்களை தமிழ்நாடு அரசு வழங்கியது. இதில் 1503.44 ஏக்கர் நிலம் இன்னும் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. இவ்விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு சேலம் உருக்காலை வளாகத்தில் பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலங்களை பாதுகாப்பு தொழில் பெருவழிச்சாலையை அமைக்கும் திட்டத்தை விரைவில் நிறுவுவதற்கு ஏதுவாக திரும்ப வழங்க ஆவண செய்ய வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறப்பட்டு உள்ளது. முதலமைச்சர் நம்பிக்கை. மக்களின் உணர்வுகளுக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மதிப்பளிப்பது உரிய தீர்வை பிரதமர் வழங்குவார் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு மூலம் செய்திருக்கிறார். நம்பிக்கையையும் தெரிவித்து உள்ளார். பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே இங்கே ஒரு வருஷம் குறிப்பிட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? என்னது அது
வாட் இஸ் திஸ் 1971 டு 1975 காலகட்டத்திலேயே அதுதான் 3000 சில்லற ஏக்கர் நிலங்களில் வந்து ஒரு ஹமாச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஹமாச்சுங்க. அது எங்கேயோ பார்த்தேங்க இப்போ தான் நான். அதில் வந்து பயன்படுத்தப்படாமலே இருக்குதான் 1503.44 ஏக்கர் நிலம் இன்னும் பயன்படுத்தப்படாமல் உள்ளது. என்னங்க இது வருது? வாட் இஸ் திஸ் ஓல் நான்சென்ஸ்? சரி, ஓகே, அடுத்த செய்தியில் பார்ப்போம்.